நாய்க்கடியால் மட்டும்தான் ரேபிஸ் பரவுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை மற்ற இப்போ சொன்னாங்க, இப்போ பூனையும் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய வீட்டில் பூனையும் ஆசையாக இப்போ எப்படி நாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்குறாங்களோ அதே போல் பூனையும் நிறைய வீட்டில் இருக்குது. இப்போ அதனாலையும் பாதிப்பு ஏற்படுமா? எந்தெந்த விலங்குகளால் ஏற்படும் ரேபிஸு? மனிதர்களுக்கு ரேபிஸ் பெரும்பாலும் நாய்கள் மூலமாக தான் பரவுது. ஸோ இதை தவிர பூனையும் பாதிக்கப்பட்ட பூனைக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா அது மூலமாகவும் மனிதர்களுக்கு ரேபிஸ் நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாய் பூனை இதை தவிர வனவிலங்குகள் ஒரு குரூப் இருக்குது. அந்த வனவிலங்குகள் கடித்தாலும் ரேபிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த அனிமல் எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் நாய்கள் தான். இப்போ நாய்க்கு சார் சொல்லும்போது அந்த நாக்குப்பட்டாவே பண்ணு சொல்கிறாங்களா, அங்கே தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது பேர் பூனைக்கும் அப்படி தான் நாக்கு தான் எல்லாம். அதாவது எல்லா விலங்குகள்லையுமே இந்த நச்சுயிரி இந்த வைரஸ் சலைவால் இருக்கும், அந்த எச்சிலில் இருக்கும். இப்போ நாய் விலங்குகள் கடிக்கும்போது அந்த காயம் வருது. அந்த காயத்தில் எச்சில் பட்டு அது மூலமாக தான் வைரஸ் மனிதர்களுக்கு உடம்பு உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு. இதுதான் பெரும்பாலும் இப்படி தான் நடக்கிறது.